வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 129வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 641வது கேள்வி பாருங்கள். 19 பவர் 4 என்பதன் விரிவாக்கத்தில் 1ஆம் இடத்தில் அமையும் இலக்கம். 19 பவர் 4னா என்ன அர்த்தம்? 19 4 முறை பெருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். நம்ம எல்லாத்தையும் பெருக்கி பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஆக 1ஆம் இடத்துல என்ன அமையும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், 1ஆம் இலக்கத்தில் இருக்கிற நம்பர் மட்டும் பெருக்குங்க. 9 9 81. இங்கேயும் அதே தான், 9 9 81. இதையும் கூட என்ன பண்ணால் போதும்னா, 1ஆம் இலக்கத்தில் இருக்கிற 1 1 மட்டும் பெருக்கினா போதும். 1 1. அப்போ இந்த மொத்த நம்பரையும் விரிவாக்கம் பண்ணோம் அப்படின்னா கடைசியாக 1ஆம் இலக்கத்தில் அப்போ என்ன தான் கிடைக்கும்னா 1 தான் கிடைக்கும். ஆப்ஷன் டி. சரியா? 642. π/2 + 2y சுற்றளவாக கொண்ட கால்வட்ட கோண பகுதியின் வட்டத்தின் ஆரம். கால்வட்டத்தினுடைய சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலானா, ஏன்னா அவங்க சுற்றளவு வச்சு தான் சொல்லியிருக்காங்க இல்லையா? r × π/2 + 2 அப்படிங்கிறது தான் கால்வட்டத்தினுடைய சுற்றளவு. அவங்க அதை என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா π/2 + 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பக்கமும் π/2 + 2 π/2 + 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இந்த பக்கம் r இருக்கும், இந்த பக்கம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 இருக்கும். அப்போ ஆரம் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 1. சரிங்களாம்மா? அடுத்ததாக 643. கீழ்காணும் கூற்றுகளுள் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு முக்கோணமும் ஒரு பலகோணம் ஆகும். ஆமாம், ஒரு ட்ரையாங்கிளுமே ஒரு பாலிகன் தான். இது கரெக்டு. ஒரு ஒழுங்கு பலகோணம்னு சொல்லியிருந்தா தான் சமபக்க முக்கோணமாக இருக்கணும். வெறும் பாலிகன்னு சொல்கிறாங்கன்னா எல்லா முக்கோணத்தையும் சொல்லலாம். அடுத்தது, ஒவ்வொரு சமபக்க முக்கோணமும் ஒரு ஒழுங்கு பலகோணம் ஆகும். இந்த அடுத்த ஸ்டேட்மெண்ட்டே சொல்லிட்டேன் பாருங்கள், இதுவும் கரெக்டு. ஒவ்வொரு செவ்வகமும் ஒரு பலகோணம் ஆகும். ஆமாம், பலகோணம்னா நார்மலாக 3 பக்கங்களுக்கு மேலே இருக்குது, இல்லை 3 பக்கம் இருக்குன்னாலே அது பலகோணம் தான். ஒழுங்கு பலகோணம்னா தான் எல்லா பக்கமும் சமமாக இருக்கணும், எல்லா கோணமும் சமமாக இருக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், ஒவ்வொரு சாய் சதுரமும் ஒரு ஒழுங்கு பலகோணமாகும்னு கொடுத்துருக்காங்க. சாய் சதுரத்தில் எதிரெதிர் கோணங்கள் தான் சமமாக இருக்குமே தவிர ஒவ்வொரு கோணமும் என்னவாக இருக்காது அப்படின்னா சமமாக இருக்காது. அப்போ அது ஒழுங்கு பலகோணம் கிடையாது. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. அவங்க அதுதான் கேட்டிருக்காங்க, தவறானதுன்னு. ஸோ ஆன்சர் டி. சரியா? அடுத்த 644. ஒரு நாற்கரத்தினை வரைய குறைந்தபட்ச தேவை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு நாற்கரத்தை வரைகிறதுக்கு குறைந்தபட்சம் 5 அளவுகள் தேவை. மற்ற எல்லாத்துலேயுமே 3 1 4 4 4 தான் கொடுத்துருக்காங்க. இதில் மட்டும்தான் 5 அளவு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4 பக்கங்கள் ஒரு கோணம்ட்டு. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ ஒரு நாற்கரத்தை வரைகிறதுக்கு குறைந்தபட்சம் எத்தனை அளவுகள் தேவை அப்படின்னா 5 அளவுகள் தேவை. சரியா? 645. கீழ்காண்பவைகளில் எது ஒரு ஈருறுப்பு கோவை அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஈருறுப்பு கோவை அப்படின்னா இங்கே பாருங்கள், x+2ங்கிறது ஒரு ஈருறுப்பு கோவை. 1 2 டேர்ம், 1 2 1 2. இது பாருங்கள், இது ஈரக்கணித கோவை தான், ஆனால் இது ஒரு பல்லுறுப்பு கோவை கிடையாது. ஏன் அப்படின்னா முன்னாடி விளக்கம் சொல்லியிருக்கோம், எக்ஸுங்கிறது டிவைடில் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அது ஒரு பல்லுறுப்பு கோவை கிடையாது. அதனால் இது என்னவும் கிடையாது அப்படின்னா ஒரு ஈருறுப்பு கோவை கிடையாது. சரிங்களா? அடுத்ததாக பாருங்கள், காலை எழுந்தவுடன் கணக்கு 130வது நாளுக்கான வினாக்கள். 646. இரு மிகை எண்களின் கூடுதலும் அதன் பெருக்கலும் சமமாயின் அவ்விரு எண்கள். 647. கீழ்காண்பவைகளில் எது சமன்பாடு அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதில் எது சமன்பாடு இல்லைன்னு கேட்டிருக்கோம். 648. 1/x = 0 என்பதற்கு x ஒரு மெய்யெண்ணாக இருந்துச்சுன்னா 1/x = 0க்கு ஒரே ஒரு தீர்வு இருக்குது, தீர்வு கிடையாது, 2 தீர்வுகள் உண்டு, அதிகமான தீர்வுகள் உண்டுன்னு சொல்லியிருக்கோம். அதில் எது சரியான விடைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். 649. if ax² + bx + c = x - 4 × 2x + 5 then b = ரெண்டு பேர்கிட்ட அந்த கோஎஃபிஷியன்ஸை ஈக்குவேட் பண்ணிங்க அப்படின்னா தெரிஞ்சிடும். 650. x² + 6x + 9 = x + 3 × x - 4 then a is a-ஓட வேல்யூன்னு கேட்குறாங்க. சரிங்களாம்மா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 650 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. டிஆர்பி எழுத போகிறவங்க இன்னும் 2 நாளில் எக்ஸாம் எழுத போகிறீங்க பாருங்கள். இந்த 650 கேள்விகளும் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த 2 நாளைக்குள்ளே கூட உங்களால் மேத்ஸ் என்னன்றதை புரிஞ்சிக்க முடியும். அந்த மாதிரி குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம டாபிக் வைஸாக என்னென்ன வீடியோலாம் போட்டிருக்கோமோ அதோட எல்லா ப்ளேலிஸ்ட்டையும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அதில் டவுட் இருக்கிற டாப்பிக்கே கிளிக் பண்ணி அந்த டாபிக்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா கூட இந்த 2 நாளில் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் பாருங்கள். நல்லா பண்ணுங்கம்மா. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. பை.